வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு 97 சென்ட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 35 சென்ட்டு 25 சென்ட்டுன்னு 20 அடி வழிபாதையில் அமைஞ்சிருக்கிற லேண்டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்கும். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் பிரித்து வாங்கிக்க முடியும். 97 சென்ட்டில் நீங்கள் எத்தனை சென்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரித்தும் வாங்கிக்க முடியும். இப்போது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களும் உங்கள் இடத்த விற்கணும்னு நினச்சாலோ இல்லை வாங்கணும்னு நினச்சாலோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த நீங்கள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா 20 அடி வழிபாதை வந்துடும். இந்த 20 அடி வழிபாதையில் ஒரு 97 சென்டும் சேல்ஸுக்கு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் நம்மளுக்கு இதே மாதிரியான 20 அடி வழிபாதையிலேயே 35 சென்டும் சேல்ஸுக்கு இருக்குது, 25 சென்டும் சேல்ஸுக்கு இருக்குது. இதில் 3 இடங்களுக்குமே தனித்தனி ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம தென்காசி மாவட்டத்திலேருந்து பைபாஸில் ஒரு 6.5 கிலோமீட்டர் தொலைவில் வந்தாலே போதும் பாவூர் சத்திரம் ரீச் ஆகிடலாம். இந்த பாவூர் சத்திரத்தில் கேடிசி நகர் அப்படிங்கிறது நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிரைம் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வடக்கு பக்கமாக தான் நம்மளுக்கு இந்த இடங்கள்லாம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் 20 அடி வழிபாதையில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 4.5 கிலோமீட்டரில் சோகோ ஐடி கம்பெனி, 3 கிலோமீட்டரில் பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியாவில் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த இடத்த நீங்கள் கம்மியாக பிரித்து வாங்கி கூட தோட்டமாக்கிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கும் நல்ல ஆக்சசிபிளான ஒரு இடம் தான். பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரே லென்த் ரோடு தான். இந்த லென்த் ரோடில் வந்தாலே இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். நம்ம பார்த்த இந்த இடங்களுக்கு 3 வேரியண்ட்டாக ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம 3 இடம் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குது. எண்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு. பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கம். நீங்கள் கம்மி ப்ரைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரேட்டில் ஃபிக்ஸ்டு இல்லை, பேச்சுவார்த்தை கோட்படுவது தான். ஸோ நீங்கள் யோசிக்கவே வேணாம். நல்ல செம்மண் பூமி தான், பக்கத்துலேயே குளம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. உங்களாலையும் இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.